சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்னைக்கு 18/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். மதிப்பிற்குரிய உயர் திரு ஐயா திரு ரத்தினசாமி ஐயா, மதிப்பிற்குரிய திருமதி தமிழ்செல்வி அம்மா, இவங்க சார்பாக திருப்பூர்ல இருந்து அன்னதானம் கொடுத்திருக்காங்க. நமக்கு அடிக்கடி அன்னதானம் 100 பேருக்கு கொடுத்துட்டு வராங்க. மதிப்பிற்குரிய திரு ரத்தினசாமி ஐயா திருமதி தமிழ்செல்வி அம்மா, அவங்க உடல் ஆரோக்கியம் நலம் வேண்டி தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால அவங்க உடல் நலம் பரிபூர்ண ஆரோக்கியத்தோட மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட வாழணும்னு மனசார வேண்டிக்கிறோம். மதிப்பிற்குரிய ரத்தினசாமி ஐயா திருமதி தமிழ்செல்வி அம்மா திருப்பூர்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அவங்க உடல் நலம் ஆரோக்கியமாக குணமாக வேண்டி பிரார்த்தனை செய்து அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் மிக்க நன்றிகள். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள் எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு ரத்தினசாமி ஐயா தமிழ்செல்வி அம்மா அவங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறணும். மனசார அவங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. அவங்களுக்காக வேண்டி இந்த அன்னதானத்தை ஆரம்பிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. जय 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 शंकरा, हर 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 शंकरा. जय 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 शंकरा, हर 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 शंकरा. अग्नि रूपமான எங்கள் அருணாச்சலனே, அருணாச்சலனே உன்னடிகள் பொழியும் கருணை வாழ்க அருணாச்சலனே. அருணாச்சலனே. जय 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 शंकरा, हर 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 शंकरा. जय 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 शंकरा, हर 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 शंकरा. பக்தி உள்ளமே ஸ்படிகலிங்கமே, பக்தி உள்ளமே ஸ்படிகலிங்கமே, பாரில் ஊரும் சிவசாகரமே, பாரில் ஊரும் சிவசாகரமே. जय 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 शंकरा, हर 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 शंकरा. जय 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 शंकरा, हर 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 शंकरा. அக்னி ரூபமான எங்கள் அருணாச்சலனே, உன்னடிகள் பொழியும் கருணை வாழ்க அருணாச்சலனே. ஜெய ஜெய ஜெய. இன்னைக்கு 18/8/2026 இன்றைய தினம் அன்னதானம். திரு சுதாகர் திருமதி லதா சுதாகர் அவங்க சார்பாக அன்னதானம் கொடுக்குறாங்க. மாதந்தோறும் அன்னதானம் கொடுத்துட்டு வராங்க. இதுக்குரிய திரு சுதாகர் ஐயா திருமதி லதா சுதாகர் அம்மா 51 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க.
இந்த ஆகஸ்ட் மாசமும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால மதிப்பிற்குரிய திரு சுதாகர் ஐயா திருமதி லதா சுதாகர் அம்மா பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு மனசார வேண்டிக்கிறோம். அவங்க வேண்டிய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறணும்னு பரிபூர்ணமாக வேண்டிக்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவல பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மதிப்பிற்குரிய திரு சுதாகர் ஐயா திருமதி லதா சுதாகர் அம்மா அவங்க பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட வாழணும் மனசார வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். மதிப்பிற்குரிய சுதாகர் ஐயா திருமதி லதா சுதாகர் அம்மா அவங்க குடும்பத்தின் சார்பாக இந்த அன்னதானம் கொடுத்திருக்காங்க. பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோட செல்வங்கள் செழிப்போட மனசார வேண்டி பிரார்த்தனை செய்து வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நமக. ஹர 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 சங்கரா. ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. ஜெய 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 சங்கரா. ஹர 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 சங்கரா. ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. மணிகளாகி வடிவம் காட்டும் அருணாச்சலனே, அருணாச்சலனே மானும் வாழ்க மழுவும் வாழ்க அருணாச்சலனே. அருணாச்சலனே. ஜெய இன்னைக்கு அன்னதானம் திரு ரத்தினசாமி ஐயா திருமதி தமிழ் செல்வி அம்மா இவங்க சார்பாக அவங்க உடல் ஆரோக்கியம் பெற வேண்டி இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிங்க. ரத்தினசாமி ஐயா தமிழ் செல்வி அம்மா. அண்ணாமலை அம்மா தலைவர் நல்லா இருக்காங்க, எந்த நோய் நொடியும் நல்லா இருக்காங்க. அருணாச்சலம் அண்ணாமலை சுதாகர் ஐயா திருமதி லதா சுதாகர் அம்மா அவங்க சார்பாக மாதந்தோறும் அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க. அவங்க நல்லா இருக்கணும், இந்த குறைவர்கள் அவங்க குடும்பம் நமச்சிவாய். உடம்பு பரவாயில்லையா தாத்தா? பார்த்துக்கோ, உடம்பு பார்த்துக்கோ. வெயிட் பண்ணுப்பா. பட்டியா சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டாண்ணா, காலம் சாப்பிட்டாங்களா? பசிக்கவே இல்லை. வெளில போனியா நீங்க? எங்கே போகலண்ணா, இங்கேயே உக்காந்து கிடந்தேன்டா. எங்க? அங்கே அந்த கோவில் இருக்கேன். ஆமாம். அதில் நல்லா தீபாவளி ஆச்சு. சரி. இதோ பக்கத்தில் கோவில். என்ன கோயில் அது? அதான் தெரியல எனக்கு. சாய்பாபா கோயில். சாய்பாபா கோவில். நீதான் சொன்னா கேட்க மாட்டேறிய, வெளில போகாதுன்னு சொன்னா. போகல, எங்கே போனேன் கேட்க மாட்டேங்கிற. எங்கே போனேன்? போயிட்டு வந்தேன் வெளில. எப்போ? வெளில அங்கே அது வரைக்கும் போகவே இல்லை. இந்த சாய்பாபா திறந்து இருந்தது கோவில். அங்கே தான் போனேன், அங்கே தான் இருந்தேன், அங்கே தான் பண்ணேன், இல்லை நமஸ்காரம் பண்ணேன். உங்க போகலடா அண்ணா, பொய்யெல்லாம் சொல்லலடா அண்ணா. நான் பொய் சொல்லலை. சைட் சார் சாப்பிட்டாங்களா? ஆட்டி குடிச்சாங்களா? டீ குடிச்சா? அதெல்லாம் குடிச்சேன். இங்கே இவ வேற குடித்தா, அவ அங்கே வேற குடித்தா. டீலாம் குடிச்சேன். நமச்சிவாயம். ஓகேங்களா? நமச்சிவாயம். ஜெய ஜெய சங்கரா. ஹர 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 சங்கரா. ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. ரிஷபமேறிடும் ரிஷிகள் நாதனே, ரிஷபமேறிடும் ரிஷிகள் நாதனே, ரேகை அணியும் ரகசிய உருவே, ரேகை அணியும் ரகசிய உருவே. ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. அக்னி ரூபமான எங்கள் அருணாச்சலனே, அருணாச்சலனே
பொன்னடிகள் பொழியும் கருணை வாழ்க அருணாச்சலனே. அருணாச்சலனே ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. 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 அமரர் போற்றும் லிங்கோத்பவ அருணாச்சலனே. அருணாச்சலனே உன்னாவுடையும் வாழ்க வாழ்க அருணாச்சலனே. அருணாச்சலனே ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. நாகநாதனே நமச்சிவாயனே. நாகநாதனே நமச்சிவாயனே. நானும் நீயும் நீதானன்றோ. நானும் நீயும் நீதானன்றோ. ஜெய 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 சங்கரா ஹர 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 சங்கரா. பாட்டி என்ன பாட்டி அவர் திட்டுறாரு என்னன்னு சொன்னீங்க பாட்டி? கேளு பாட்டி என்னன்னு சொன்னார், என்னன்னு சொன்னீங்க? చిన్నదానికి నిండా థ్యాంక్స్. ఏంటి సంచి నన్ను చినిగిపోయింది మొన్న, కొత్త సంచి ఇచ్చినారు, సూపర్గా ఉంది. ఉందా అది ఒక నంటి సూపర్ కాదు, థ్యాంక్స్ చెప్తుంది. ఆయన తిట్టిదాకా ఎట్లా ఉంది చూస్తే మంచిది కాలమే లేదు లేదు లేదు. என்ன உனக்கு புரியுது எல்லாம்? நன்னா புரியுது. என்ன சொல்றாரு சொல்லு. நல்லதுக்கு காலமே கிடையாது ஆ. அப்படின்னு தெலுங்குல சொல்றாரு. அப்புறம் அப்புறம் பை கொடுத்து சொன்னல, பைய ஏ அண்ணா என்கிட்ட கூட இந்த மாதிரி ஆமா கொடுத்தது என்ன பண்ண? என்ன சொல்லி சொல்லு. நாங்க கரெக்டாக என் பை பஸ்ட் ஆகிடுச்சு, நீங்கள் பை கொடுத்தி ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது தமிழ் விட்டுட்டு இல்ல, அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு அப்படி இப்ப தமிழ் வருது இல்ல, அப்ப தமிழ் வராதா? நீங்கள் கற்றுக்கணும்ல. நான் ஏன் கத்துக்கணும்? அது சரி, நிறைய பேர் தெலுங்குறவங்க வராங்கல்ல, அதுக்கு நான் என்ன கத்துக்கணும்? அவங்க தமிழ் கத்துன்னு வட்டோம். கூப்பிடு கூப்பிடு, உங்கள் அக்காவை கூப்பிடு. ஏ அக்கா ஆள் இல்ல, அங்க பரிமாறுறாங்க. அப்போ நம்ம வாப்பாடி போகலாம், ரெண்டு பேரும் சரி அவர் சாப்பாடு பரிமாறிட்டு போகலாம், ரெண்டு பேரும் போகலாம். ஆளுக்கு ஒரு பக்கம் நான் தண்ணி ஊற்றுறேன், நீ இலையை போடு. எவ்வளோ 50 ரூபாயா? என்ன 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 ஏது இது? எந்த கோயிலுக்கு எடுத்துன்னு வந்தீங்க? அதில் பிடிச்சிட்டு வந்தாங்க, எந்த கோயில்ல இருந்து? அதில் பிடிச்சிட்டு வந்தாங்க, சமைச்சு போதும் அவரோட கொடுப்பாங்க. இருக்குதா? ஏதோ பகவான் கொடுத்த புண்ணியம், சோறும் போட்டாரு, பையன் கொடுத்தாரு. யாரு அண்ணாமலையாரா? ஆமா. ஒன்னு சொல்றேன் அண்ணா, அண்ணாமலையார்கிட்ட மனுஷன் அப்படி ஒன்று சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலையார்கிட்ட சொல்றேன்னு சொன்னேன். என்ன சொல்ல போற? ஒன்று பிடிச்சி குடிச்சிருவேன். ஜவஹர்லால் நேரு. யாரு? அதோ பர் ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி. யாரு? கிளாஸ்மேட்டா? கூட படிச்சாரா? அந்த ஐயோ, நான் பாயசம் குடிச்சிட்டு சரி இங்கே வைக்கிற பார்த்துக்கோ. பாயசமா? இது ஆமாம், ஒரு டம்ளர் தான் குடித்தேன், இன்னொரு டம்ளர் குடிக்கணும். போருமே, ஒன்று குடிச்சா போகாது. அது எப்படி போறாத போகும்? டாக்டர் அன்னைக்கு இங்கே செக் பண்ணிட்டு சர்க்கரை இல்லை, உப்பு இல்லை, எதுவுமே இல்லை, சக்கரை சுகர் இல்லையா அவருக்கு? எதுவுமே இல்லைன்ட்டார் அன்னைக்கு. அப்படி நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள் அவங்க விட்டுலாம் அப்படின்னா. வேணாம் நீங்கள் போங்க அப்படின்னாரு. டம்னு மென்ஷன் தட்டிங்கிறவர் தேவாயதோ 18. உனக்கு 18ஆ? நாடகத்தை சொன்னா சரி. ஒரு நாடகத்தில் சில இல்லை பாட்டு கட்டி நல்ல மேடையா? உங்கள் அக்கா கேட்குது பாரு, அட்டகாசமா. பெஞ்சே உடச்சிங்களா பாட்டி? பெஞ்சே உடச்சிங்களா? உடைக்கலையே. என்ன అన్నం చేస్తావా? వద్దు ఊట మానేస్తారా? వద్దు ఊట మాడాల వద్దు నాకు వద్దు 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 ఏమీ వద్దు అలానే అది వద్దు. నీకు కావాలన్నా అడిగే, నీకు కావాలన్నా అడిగే. కావాలన్నా వేళ అదే అదే
அது கூட சேராத. நான் அப்படிதான் போவேன். அவங்க ஆத்துக்கார் சொல்லியே கேட்கல, நீ சொல்லியே கேட்க போகுது. கோபாலன் கோபாலன் பாயசம் போட்டே போக வச்சிச்சு பாட்டி. சுகர் சுகர் சுகர். ரொம்ப நன்றி. சரி. கிழிஞ்சு போய் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஆண்டவன் கொடுத்துட்டான். உங்கள் மணி ரொம்ப நன்றி. ஒரு சின்ன இலை எடுத்துனாங்க பாட்டி. திருப்பி தட்டுற நீயே, திருப்பி தட்டுற அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. மலை பருவத்தின் மேலேறி விழுந்தலென்று நினப்பு அவர் தமிழும் கண்ணாடி பயந்துட்டு ஓடி போயிட்டாரு. மேலே திருப்பி இங்கே இருக்க யார் அனுப்புறாங்க, அதெல்லாம் பாவம். அதெல்லாம் அது எப்படி அனுப்ப முடியும், என்னால் முடியுமா? யார் அனுப்புனா? அவங்க வீட்டுக்கு எங்கள் ஆத்துக்காரரு அவங்க ஆத்துக்காரி மேலே உயிரே வச்சுக்குது பாட்டி. அதான் ஓடி போயிட்டாரு. அதான் உயிர் எடுத்து அவர் பயந்து ஓடி போயிட்டாரு. ஆமாம். அப்படியா? அதான் எங்கள் அண்ணன் சும்மா சொல்லுவோம், உனக்கு வேறு வேலையே கிடையாது அப்படிமா. நான் கோட்டையில் ரேகை வச்சு எனக்கு வேண்டாம்க்கா சொன்னேன். பூண்டு வெங்காயம் போட்டு குழம்பு தான் சாப்பிட்டு. பூண்டு வெங்காயம் அக்கா? இல்லை இல்லை அக்காவா? எங்க கடலை காட்டு போதும். போறேங்க போட்டதுக்கு கடலை காட்டு இந்த பூண்டு வெங்காயம் போடாமல் காரக்குழம்புக்கு இது பாரு. பூண்டு வெங்காயம் காரக்குழம்பு. பூண்டு வெங்காயம் சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க. பூண்டு வெங்காயம் முருங்கைக்காய் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சிக்கன் 65 பிடிக்குமா? இது ஐயோ ஐயோ பாட்டி, அவர் கூட சேராத. சரி, ஒன்றும் பிடிக்காது எனக்கு. சாமி எப்படியே பேசுறீங்க, உனக்கு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு போய் தான் முடிக்க போகுது. ஏய் பிடிக்காது, நான் ஓடி போயிட்டு போகிறேன். நானும் சாப்பிடல. ஏன் எல்லாம் போடல? நாளைக்கு வந்து சாப்பிட்றேன். ஏன் பசிக்கல, இப்போதான் சாப்பிட்டேன். சரி, அப்போ சரி, இப்போதான் சாப்பிட்டேன். சரி, நல்லது. காரக்குழம்பு எடுத்துவாங்க. அப்பளம் வேணாக்குது போதும்ல? போதும். அப்பளம் வேணுமா மேடத்துக்கு? அப்பளம் உருளைக்கிழங்கு இருந்தா குடு, இல்லைன்னா வீடு. பேசுங்க, மொத்தமாக பேசுங்க. நல்லா இருக்கு சாமி, சூப்பர் டேஸ்ட்டு. சிக்கன் பஸ் எடுத்து வரல, வந்து குழம்பு வாங்கி போயிருந்தேன். நைட்டுக்கு சப்பாத்தி வாங்கிட்டு போயிருக்கல. சிக்கன் பஸ் எடுத்து வரல, சப்பாத்திக்கு போய் குழம்பு தொட்டுண்டா நன்னா வரும். நல்லா தீரும். எடுத்து வாயில விட நரட்டுனா சரியாக வரும். இது என்னது? நல்லா இருக்கா அண்ணா? என்ன நல்லா இருக்கே? உப்பு காரம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சக்கரை நல்லா இருக்கா? இனிப்பாக இருக்கா? நல்லா இருக்குப்பா. வெள்ளம் போட்டாங்க. சாப்பிட்டல? நல்லா இருக்குதா? நீ சாப்பிட்டு பாட்டி. ஆமாம், ஏன் இந்த வெயில் இந்த போடு போடுது? வெயில் எல் நீனோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் வெயில் வந்து மே மாதம் வெயிலை விட ஜாஸ்தி அடிக்குது. முடியல, என்னால் வரவே முடியல. என்ன பண்ணுறது? மே காரக்குழம்பு மாதம் வெயிலை விட ஜாஸ்தி. இப்போ ஏப்ரல் மே மாதம் வெயிலை விட ஜாஸ்தி. 2 நாள் உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அதாவது அந்த வெயில் கூட வலி தெரியாது. மழையே போயிடுச்சு. இந்த உடம்பு வந்து இந்த வெயில் வந்து உடம்பு வலிக்குது. அண்ணா நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? அம்மா நல்லா இருக்கு. சரி சாப்பிடு. தண்ணி தாகம் பயங்கரம். அதனால இந்த பக்கம் வர முடியல என்னால். என்ன பாட்டி, போதுமா சாப்பாடு? சாதம் போகிறோம். நேற்று என்ன சீக்கிரமா சாப்பிட்டியா டிஃபனு? சாப்பிட்டேன். வெந்தயம் போடுது அம்மா. கண்டே பார், நான் இட்லி மாவுல என்ன நான் போடுறேன்னு கேட்டுக்கோ. சொல்லு. வெந்தயம், ம். வெள்ளை முக்கல்ல, அப்புறம் அவுள், பச்சை பயிறு, குதிரைவாதி அரிசி, இதெல்லாமே போட்டு தான் இட்லி மாவு வரைக்கிறேன். நீ என்ன வெந்தயம் போடுன்னு சாப்பிடிக்காத. வெந்தயம் கூட போடாம யாருன்னா உளுந்து ஊற வைப்பாளா? உளுத்தம் பருப்பு. உளுந்து கூட வெந்தயம் போட்டு தான் ஊற வைப்போம். ஆமாம் அக்கா, சரி அக்கா சொன்னேன். இட்லி சுட்டுட்டு பக்கத்தில் கொஞ்சம் வெந்தயம் கொட்டி கொடுத்துட்றீ, தொட்டு சாப்பிட்டுக்க பாட்டி. சரிடா அண்ணா, சரிடா அண்ணா. நீங்களாம் எவ்வளோ நிறைய வெந்தயம் போடுவீங்களா? அப்போல்லாம் எங்க, நீ இப்போ கிரைண்டர் தான் அரைக்கிற. ஆமா, ஏய் அது இல்லாத உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பாட்டி அன்னைக்கு உரல்ல அரைச்சாங்க, கஷ்டப்பட்டு உரல்ல அரைச்சாங்க. என்ன நல்லா சுவையாக இருந்துச்சு, அவ்வளோ சீக்கிரம் புளிப்பு ஆகாது, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் என்ன ஆச்சு, கிரைண்டர் வாங்கினாங்க, கிரைண்டரில் அரைச்சாங்க. இப்போ அந்த கிரைண்டருக்கும் சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு அரிசியை ஊற வச்சு மிஷினில் இப்போ அரைச்சின்னு வராங்க. அதோட இந்த அம்மா அவங்க கூட பரவாயில்ல, சில பேர்
அப்படியே அரைச்சி பாக்கெட்ல பண்ணி இருப்பான், அதை வாங்கி சொல்றாங்க. அப்பளத்துக்கோசம் உட்காந்துக்கிறாரா பக்கத்தில்? அதான் இட்லி மாவுக்கு அரைக்கிறாங்க வாயிலேயே. ஓ இட்லி வாயிலே. புரியுதா? புரியுறதா? புரியுது. நல்லா சோம்பேறி கழுதுகள் ஆயிடுச்சுங்க. என்ன பண்றது? அம்மியும் உரலையும் பார்த்து இதை சொல்லிடுறேன். அம்மி வரலாம் அம்மி உரலாம் இங்க பாரு, ஷோகேஸ்க்கு வச்சுக்கிறாங்க எல்லாரும் வீட்லயும். ஷோகேஸ்க்கு எங்க வீட்ல அம்மி இருக்கணும், உரல் இருக்கணும், ஷோகேஸ்க்கு வச்சுக்கிறாங்க. வீட்ல கிரைண்டர் இருக்குது, அத ஊற வச்சு அரைக்க மாட்டேன்றாங்க. பாட்டி அந்த காலத்துலாம் வந்து அமைதியானவங்களா எல்லாத்துக்கும் பொறுத்து போறவங்களா இருந்தாங்க. இவங்க 2 நிமிஷத்துல சட்னி வேணும்ன்றாங்க, 2 நிமிஷத்துல சாம்பார் வேணும்ன்றாங்க. உங்க ஆத்துக்காரர் ஒரு நிமிஷம் இரு சாமி. இந்த பாரு, இப்ப 2 நிமிஷத்துல வேணும்னா உடனே வேணும்னுவாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் இருக்குது. இவங்க அரைச்சி வச்சு ரெடியா வைக்கணும், அதெல்லாம் கிடையாது. சரியா? உங்க ஆத்துக்காரு சாப்பிட்றது பசி எடுத்துக்கிச்சுன்னா பொறுமையா அறியுமா சொல்லுவாரா? ஏய் என்ன நினைச்சிருக்கா அப்படி பாரு. கல் எடுத்து கூட அடிப்பாரு. அந்த காலத்துல இருந்து அந்த காலத்துக்கு செஞ்சோம், சாம்பார் வச்சோம், டிஃபன் சாப்பிட்டாரான்னு கேளு. ஏன் சாப்பிடல? அவர் ஹோட்டலில் தின்னு பழக்கம் ஆயிடுச்சு. சாம்பார் சட்னி இருந்துச்சு, இட்லி மாவு இருந்துச்சு. கேளு பாட்டி, அதெல்லாம் ஹோட்டல்லாம் தின்ன மாட்டான். நானே கண்ணில் பார்த்து அவர் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாரு. ஹோட்டல்ல தின்ன மாட்டான். நான் பார்த்தேன். நீ பார்த்துருப்ப, உனக்கு என்ன வேற வேலை இல்லை. ஹோட்டல் சாப்பாடே ஒத்துத்தில்ல தாத்தா அவருக்கு. வேற 5 வருஷமா 36 வயசு தான் சொல்லிருக்கிறேன் உன்ன மாதிரியே நான். நீ எப்படி சொல்றியோ, இன்னைக்கு 90 வயசு 90, அதே மாதிரி ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் 36 வயசு தாண்டல நான். சரி புரியுறதா? நல்லா இந்த பாரு, இப்ப சோம்பேறிங்க நிறைய போய் ஆயிட்டாங்க. வீட்டுல மிக்ஸி இருக்கும், அரிசி கூட ஊற வைக்க மாட்டேன்றாங்க. ஐயோ, அது என்ன சொல்றது நீ? இந்த பாரு, அரிசி உளுத்தம் நீ உடனே என்ன பார்க்காத, அவர் எல்லாரையும் சொல்றாரு, என்னையா சொல்றாரு, என்ன பையனை பாத்துங்க. உன்னை பார்த்தா என்ன பார்க்க கூடாது, அவர் சோம்பேறின்னு சொல்லும் போது அப்ப நீ என்னதானே பார்த்தா நான் தானே சோம்பேறின்ற மாதிரி அர்த்தம். அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்ல, நீ அவர் பாக்குறாருன்னா அவர் மட்டும் பார்த்து பேசு. பாட்டிய அரிசி ஊற வச்சு, உளுத்தம் பருப்பு ஊற வச்சு, வெந்தயம் போட்டு யாரா கருமாந்திரம் அரைஞ்சிட்டு இருக்கிறது? போன் பண்ணி மாவுன்னு சொன்னா வந்துடும். அப்படி இல்ல, போன் பண்ணி இட்லினா வரும் உன்னை தேடி, சட்னினா வரும். போன் பண்ணி நீ என்ன சொல்றது எல்லாம் உன்னை தேடி வரும். தெரிய வருதா? உங்க குடும்ப நீங்க குடும்பம் நடத்தும் போதெல்லாம் போன் பண்ணி சொன்னா தேடி எடுத்துன்னு வருவாங்களா? ஓனெல்லாம் ஏது அப்ப? இப்ப ஆர்டர் போட்டா போதும், 5 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடும். பாட்டி எங்க வீட்ல அந்த பழக்கம் இல்ல, ஆன்லைன்ல வந்துரும். இவர் மட்டும் தான் அந்த வேலையை பண்ணுவாரு. ஆமா, நான் ஆர்டர் பண்ணா இவங்க சாப்பிட மாட்டாங்க, மடிச்சு வச்சிருவாங்க. இல்ல அக்கா, நல்லா இருக்குடி உங்க அத்து அம்மியும் உரலையும். நல்லா அது பாக்கிறதுக்கு தான் நல்லா இருக்கும். அன்னையில இருந்து இன்னி வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. ஒரே ஒரு பொட்டுகள் அரைக்கிறதா கேட்கல. நான் அரைக்கிறேன். ஆமா, இதே எப்படி விட்டு வச்சுட்டு சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்டு யாருமே இப்பெல்லாம் அரைக்கிறது கிடையாது. ரெடிமேட் மாவாவது வாங்கி, இப்ப ரெடிமேட் இட்லி, அதான் மாவு எவ்வளவு, ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேட் எல்லாமே ரெடிமேட். எங்க உனக்கு மாவு 15 ரூபா 20 ரூபாய்க்கு கொடுக்குறான். ஒரு பாக்கெட் 35 ரூபாய், அரை கிலோ பாக்கெட். அதனாலதான் பாருங்க, எவ்வளவு சாமி உங்களுக்கு வயசு எவ்வளவு தத்தா? உங்களுக்கு வயசு எவ்வளவு? உங்களுக்கு தத்தா 80? 75. இங்க பாரு 90. இன்னொரு 10 வருஷத்துல 50 வயசே மிகப்பெரிய அதிகமான வயசு. எல்லாமே கலப்படம், காத்து கலப்படம், எல்லாமே கலப்படம், எதுவுமே இல்லை, எல்லாமே கெமிக்கல். தயிர் வாங்குறமே பாக்கெட் தயிர் வாங்குறமே, பாக்கெட் தயிர் வாங்கி 3 நாள் 2 நாள் வச்சுக்கிறோம். நம்ம வீட்டுல தயிர் அடிச்சா 2 நாள் 3 நாள் தாங்குமா? அப்படியே புளி பேரி மஞ்சள் கலர் ஆயிடுச்சு. அப்ப பாக்கெட் தயிர்ல எதனா கலப்பான்ல, ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, அக்ஷரா இருந்தாலும் சரி, மாசகம் அப்ப எதனா கலப்பான்ல. அப்ப கலக்கிறது எல்லாமே கெடுதல் தானே. உலகத்துல கெடுதல் பார்த்தா அது இதுன்னு எல்லாமே கெடுதல் தான். மருந்து கலக்குறாங்க. அரிசியே கெடுதல் தான் சாமி. ஏன் சொல்லட்டோமா? அரிசி அன்னைக்கு புழுங்க வச்சது வேற, அன்னைக்கு புழுங்க வச்சதுக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க, இத்தனை நாள் வரைக்கும் இது பண்ணுவாங்க, காய வச்சு இது பண்ணி நெல்லை இது பண்ணி அப்புறம் புழுங்க வைப்பாங்க. இன்னைக்கு புழுங்க வைக்கிறது வேற. இல்ல, வருஷத்துக்கு 2 போகம் தான். அப்படி கிடையாது, ஊறிடும், அப்படியே போட்டு சாப்பிடலாம். நல்ல எடுத்து சாப்பிட, தண்ணி போட்டு இலையை மடிச்சு போட, தண்ணி பாரு. ஆத்துல மாவாட்டி சட்னி அம்மியில் அரைச்சி தானே தோசை சுடுவீங்க. நாங்கள் ஏதாவது மாவு ஊற வச்சு பக்கத்தில் மிஷினில் வச்சு அரைச்சி சாப்பிட்றோம். இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் இருக்காது. இன்னும் 50 வயசுல வந்து நெல் சாட்சியே கிடைக்காது. அவதான்
அவதான் எல்லாத்துக்கும் அவதான். ஏன் குத்தலை ஜென்ரலாக நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் பக்கத்தில் இருப்பீங்க இல்லையே அங்கே பார்த்தீங்கன்னு பார்க்குறேன். உன்னை பார்த்தாலே உங்க அத்து அம்மியும் உரலையும் பார்த்தா அரைக்கணும் அரைக்கணும் அரைக்கணும். சரி வா, என்னென்ன அரைக்கிறியோ அரை எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். எடுத்து கை காலில் போட்டுன்னு சொல்ல அசைப்பியான்னு பாரு ஃபர்ஸ்ட். நன்னா இருக்குடா உரல் அம்மியெல்லாம் பொய்யலாம் சொல்லலை. வீட்டுக்கு போய் பார்த்தியா? நான் போயிருக்கேனே. வாசல்லே இங்க பாருங்க, எப்பயுமே வாடகை வீட்டு போனா கூட சரி, எங்க வீட்டு வாசல்ல இந்த ஒரு பக்கம் அம்மி, இந்த பக்கம் உரல் இருக்கும். இல்ல நன்னா இருக்கு, அது பார்க்கறதுக்கே நன்னா இருக்கு. அதுக்கு எவ்வளவு நாளா இருக்கு, தலையில போடுறதுக்கு மதிக்காத அதுக்கு வீக்கெல்லாம் கிடையாது. இந்த சோம்பேறிங்க எல்லாம் என்ன பண்றது நீயே சொல்ல. யாரும் சோம்பேறி இந்த மாவு அரைக்காம சுத்துறாங்களே சோம்பேறிங்க, அவங்க எல்லாம் என்ன பண்றது? அவளை ஒண்ணும் சொல்ற வேலை இல்ல. அவங்க சொன்னாங்க வம்பாது. அப்ப நீ அவ்வளவுதான். இவங்களே பத்தியா? அப்ப அவர் கண்ணை காமிச்சுதான் நீ என்ன பாக்குற. அவளை கண்ணை காமிச்சு அதெல்லாம் இல்ல. நான் கண்ணை காமிச்சேன் காமிக்கிறியான்னு பாட்டி இல்ல பொய்யே சொல்லல. சரி சரி அவங்களோட பாவம் இவங்களாம் மாவு அரைக்கிறாங்களா கேளு. ஒருத்தர் அரைக்க கிடையாது. எதுக்கு அவளை அரைக்கணும்? அப்போ இவங்க தோசை மட்டும் வேணும் இட்லி வேணும்னு கேக்குறீங்களா? இவங்க மட்டும் ஏன் அரைக்கணும்? நான் இட்லி போகணும்னு கேட்டேன், மெந்தியம் போடுன்னு சொன்னேன். வெந்தயம் போட்டால் பூவாட்டம். பச்சை வச்சுட்டா பத்திக்கிச்சு. மெந்தியம் போட்டு நல்லா இருக்கும். நானே சொல்றேன். இதுக்கப்புறம் என்னால உன்னை எதிர்த்து பேச முடியாது. ஜவ்வரிசி ஆமான்னு ஒத்துக்கத்தான். ஜவ்வரிசி ஜவ்வரிசி கொஞ்சோண்டு ஜவ்வரிசிலாம் வடத்துல தான் போடுவா. நாங்க வந்து எப்படி தெரியுமா, இங்க பாருங்க, இட்லி மாவுல வந்து என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாங்க ஏன்னா அரிசி மட்டும் போட மாட்டோம். அரிசி மட்டும் போடுவோம். ஏன்னா ஸ்ட்ரென்த்துக்கானது எல்லாமே போடுவோம். வெந்தயம், மூக்கல்ல, அவுளு, குதிரவாளி அரிசி எல்லாம் சேர்ப்போம். பச்சை பயிர் கூட சேர்ப்போம். ஏன்னா இட்லி ஆமா, ஏன்னா அது டைரக்டா அது எடுத்துக்கிறதுக்கு இது இல்லைன்னா இட்லி மாவுலயாவது அது நம்ம அரிசி மாவு கூட வெந்தயம் போட்டா நல்லா இருக்கும். மூக்கல் எல்லாம் போட்டா அவெல்லாம் அரைக்கிறா வெந்தயம். அவதான் சோம்பேறின்ற நீ அவளை போய் வெந்தயம் போடுற. அவளை சோம்பேறிங்கிற. வெந்தயம் போடாம இட்லி அரைச்சு கொடுக்குறாள், பின்ன சோம்பேறி இல்லையா? யார் பாட்டி? நான் அதெல்லாம் கிடையாது. நீ பாத்தியா அவ சோம்பேறித்தனத்தை? நீ வந்து பாக்கலையா இன்னும்? பார் நான் பாட்டி நிறைய பார்த்துருக்கேன். சோம்பேறித்தனம். அப்ப அதான் நீ தான் பாத்து. ஸ்கூல் போய்க்கிறாங்க. நல்ல பசங்க. வாங்க தாத்தா. இவர் கலங்க முட்டி கிளம்பிட்டாரு. வெந்தியம் ஆரம்பிச்சுட்டு அங்க இதில் ஆரம்பிச்சுட்டார். நல்ல பொண்ணு அவ. நல்ல ஆயா பொண்ணு, இன்னும் பொண்ணு அவளுக்கு பிள்ளை கல்யாணமே ஆக போகுது. ஆமா, நல்ல அதுக்குள்ள பொண்ணு. கல்யாணம் கொடுக்குறக்கா. அதான் 10வது தான் படிக்கிறான், அதுக்குள்ள என் பிள்ளை கல்யாணம் ஆக போதும். நான் கல்யாணம் வேற பண்றேன். 5 வயசுல எங்க போய் நீ பொண்ணு என்ன தேட? பண்ண போறியோ எத்தனை கல்யாணம்? வயசுல கல்யாணம் பண்ண யாரு? நீ? அந்த நாள் வேற அந்த நாள் வேற இந்த அந்த நாள் நாள்ல கூட அவங்க வேற. எல்லா நாள்லயும் வாயால தானே சாப்பாடு சாப்பிடுற, ஆமா. நான் கண்ணால தானே சொல்றேன். பாக்குற, மூக்கால தானே சோசிக்கிற. அவங்க ஆத்துக்கார வயசு என்னன்னு கேளு. கல்யாணம் பண்ணும்போது நீ இவங்க வயசு எடுத்து வந்து ஆம்பளை பசங்க சேர்க்கிற. எங்க ஆத்துக்கார் வயசு 18. கல்யாணம் பண்ணும்போது ஏன்னா ஊர்ல கல்யாணம் கடலூர் பாடலி தேவ. அப்பெல்லாம் 18 வயசுலயே ஒரு ஆம்பளைய நம்பி பொண்ணு கொடுக்கறதுக்கு தைரியமா தயாரா இருந்தாங்க. இப்பெல்லாம் 30 வயசானா கூட எவனுக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டேன்னா கல்யாணமா அதுங்களும் மணி பண்ணதே அப்பா அப்படிங்குது. ஏன் பாட்டியா? அது கல்யாணம் வேணாங்குது எல்லாம். எல்லாம் மீனாட்சி மாதிரியே பொண்டாட்டி அமைஞ்சா என்ன அர்த்தம்? அருணாச்சல
शिव अरुणाचल शिव अरुणाचल